செப்டம்பர் 30, 2025 இன்றைய வேத வசனம் புலம்பல் 3:17. என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Lamentations 3:17. My soul is bereft of peace. I have forgotten what happiness is. ஜெபம், ப்ரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என் ஆத்துமாவை சமாதானத்துக்கு தூரமாக்கினார், சுகத்தை மறந்தேன். ஆவியானவரே, எப்பொழுது கூட இறங்க ராஜா, நேற்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே, அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்றீரே. ஆவியானவரே, இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றீரே என் தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா இமை பொழுது கூட எங்களை கைவிடாத என் தகப்பன் நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே, அப்பா, என் ஜனங்கள், அப்பா, எத்தனையோ ஆத்மாக்கள் ஆவியானவரே சமாதானம் இல்லாமல் ஆவியானவரே அலைந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. கத்தாவே, அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை ஆவியானவரே, இன்றைக்கு கூட இறங்குவீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. குடும்பங்களுக்குள்ள சமாதான கெடுத்து கொண்டு இருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. கர்த்தாவே, ஆவியானவரே, அநேக குடும்பங்களில் அப்பா சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருப்பாங்க. ஆனால் இந்த சத்ரு அதை ஆவியானவரே அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பொருட்காமல் அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாம் ஏதோ ஒரு காரியங்களை, தேவையில்லாத காரியங்களையோ, கடன் பிரச்சனைகளையோ, இன்னும் அநேக தீமையான காரியங்களை நிரப்பி அவர்கள் சமாதானம் இல்லாதபடிக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. கத்தாவே, அநேக சகோதரர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கத்தாவே, அவர்களுக்குள்ளேயும் தேவையில்லாத காரியங்களை நிரப்பி அவர்கள் அதையே சிந்தித்து கொண்டு இருக்கும்படியாய் உம்மிடத்துல பிரியமாய் இல்லாதபடிக்கு, வேதத்துல பிரியமாய் இல்லாதபடிக்கு, கடன் பிரச்சனையோ இல்லை வியாதியோ சண்டையோ பிள்ளைகள் குறிச்சோ ஏதோ ஒரு எண்ணங்களை அவர்களுக்குள்ள நிரப்பி அவர்கள் சமாதானமாய் இல்லாதபடிக்கு அவர்களை உம்மை விட்டு தூரமாய் வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவரை, அநேக வாலிப பிள்ளைகளுக்குள்ள கூட தேவையில்லாத காரியங்கள் குறித்து அவர்கள் நினைத்து அவர்கள் அழிந்து போகும்படியாக இந்த சத்ரு செய்து கொண்டிருக்கான் தகப்பனை. இன்றைக்கு கூட ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவர், அநேக பெரியோர்களுக்குள்ள கூட அநேக பிரச்சனைகள், இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அநேக பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, சண்டைகள், தேவையில்லாத சண்டைகள், சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டைகளை அவர்களுக்குள்ள நிரப்பி அவர்கள் சமாதானமாக இருக்கக்கூடாதபடிக்கு மற்றவர்களை குறித்து பயந்து கொண்டே இருக்கும்படியான அந்த பயத்தின் ஆவியை நிரப்பி கொண்டு உம்மை விட்டு தூரம் போகும்படி செய்து கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இன்றைக்கு கூட யாருக்குள்ள தேவையில்லாத காரியங்களை நினைத்து நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கின்றீர்களா? இன்றைக்கு ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. சத்ரு உங்களுக்குள்ள தேவையில்லாத காரியங்களை நிரப்பி உங்களை ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டு இருக்கின்றார். இன்றைக்கு நீங்க அதை அறிந்து அதிகாலையில் எழுந்த உடனே தேவனை துதித்து வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் படித்து அதன்படி நடந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அந்த தேவையில்லாத காரியங்கள், உங்களை சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் இருந்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பாரு. இயேசுவின் நாமத்துல துதிங்க, ஜெபிங்க. இந்த தேவையில்லாத காரியங்களினால உங்களுக்குள்ள அந்த சுகம் இல்லை ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கொண்டே இருக்கிறதுனால சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் வந்துடும், வியாதி தேவையில்லாத வியாதிகள் உங்களுக்குள்ள ஆண்டு கொள்ள. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுங்கப்பா. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு எல்லா காரியங்களையும் மாற்றுவீராக. தேவையில்லாத எண்ணங்களை மாற்றுங்க ஆவியானவரே. சரீரத்தை பலவீனத்தை மாற்றுங்க,
சுகத்தை ஆவியானவரை சுகமாய் இல்லாதபடிக்கு ஆவியானவரே இந்த சத்ரு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்க தகப்பனே ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஒவ்வொருக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, சுகத்தை உண்டு பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நன்மையினால் நிரப்புங்க, உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க ராஜா. என்னுடைய சமாதானத்தை வைத்து போய்கிறேன் என்றீரே ராஜா. கர்த்தாவே, உலகம் தருகிற சமாதானம் அல்ல என்றீரே ராஜா. இன்றைக்கு ஒவ்வொருவரும் உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் அவர்களுடைய சரீரத்துல ஒரு புது பலனை அடையட்டும். இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.